தனம் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நிலா பாப்பாவை கொண்டு வந்து அவங்க பாட்டி கிட்ட விடுறாங்க. பாட்டி கிட்ட தனம் கேக்குறாங்க, நிலா பாப்பா ஸ்கூல்ல அழுதுகிட்டே இருக்காளாம். யாரு சொன்னாலும் அழுகைய நிறுத்த மாட்டேறா. ஏம்மா அந்த மாதிரி பண்றா? தனத்துக்கிட்ட சொல்றாங்க, எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா இருக்காங்களாம். நிலா பாப்பா என்கிட்ட கேக்குறா, எனக்கு மாத்திரம் ஏன் அம்மா இல்லைன்னு. தனம் கேக்குறாங்க, அவங்களுக்கு அம்மா. தனம், அவங்க இப்ப உயிரோட இல்லம்மா. இப்ப எப்படி நிலா பாப்பாவுக்கு உண்மையை சொல்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலம்மா. நிலா பெட்ல உட்காந்துக்கிட்டு சொல்றாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் அம்மா இல்ல, எனக்கு அம்மா கூட இருக்கணும் போல இருக்கு. தனம் சொல்றாங்க, இனிமேட்டு நிலா பாப்பா என்னைய அம்மான்னு சொல்லி கூப்பிடு, நான் உனக்கு அம்மாவா இருக்கேன் நிலா பாப்பா. நிலா சொல்றாங்க, அப்படின்னா நான் உங்களை தனம் அம்மான்னு கூப்பிடவா? தனம் சொல்றாங்க, சரின்னு. நீ வச்ச பேரு ரொம்ப நல்லா இருக்கு. இத கேட்ட உடனே நிலாவோட அப்பா சிரிக்கிறாங்க, நிலாவும் சிரிக்கிறாங்க தனத்தை பார்த்து. ஆட்டோ சவுண்டு கேட்ட உடனே நிலா பாப்பா ஓடியாராங்க. தனம் அம்மான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வேற ஒரு ஆன்ட்டி ஆட்டோ டிரைவரா வந்து நிக்கிறாங்க. இத நிலா பாப்பா பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயையோ, பூச்சாணி ஆன்ட்டி வந்துட்டாங்க, நான் ஸ்கூலுக்கு போகமாட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட நிலா பாப்பா சொல்றாங்க. இத பார்த்த அந்த ஆட்டோ டிரைவரு தனத்துக்கு போன் பண்றாங்க, நிலா பாப்பாவை இனிமேட்டு நீயே கூட்டிட்டு போமா, என் கூட வரமாட்டேரா அப்படின்னு போன் பண்ணி சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. தனம் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நிலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிலா ஓடியாந்து தனத்தை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நிலா தனத்துக்கு முத்தம் கொடுக்கறாங்க. தனமும் முத்தம் கொடுக்கறாங்க நிலாவுக்கு. நாளை சந்திப்போம்.